கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நமக்காக மற்றவர்களும் முயற்சிக்கிறார்கள் என்ற இந்த வார்த்தை மூலமா நான் உங்களோட பேச போறேன். யாக்கோபினுடைய 11வது மகன் யோசேப்பு பல வண்ண அங்கிகளை கொடுத்து நேசித்த ஒரு நல்ல மகனாய் யோசேப்பு இருந்தார். அவரோட வாழ்க்கையில அவர் எகிப்துக்கு தலைவரா மாறுறதுக்கு யார் யாரெல்லாம் முயற்சி செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தலைவரா மாறுறதுக்காக அவருக்கு 17வது வயதுல கிடைத்த சொப்பனங்கள் தரிசனங்களும் பெற்றோர்களிடத்துல சொல்லும் போது, சகோதரரிடத்துல சொல்லும் பொழுது மிகவும் எரிச்சல் அடைஞ்சாங்க, கோவப்பட்டாங்க. அவனை வித்துறணும், எகிப்துக்கே வித்துட்டாங்க. கிட்ட போய் சொல்றாங்க, உம்முடைய மகனை ஏதோ ஒரு மிருகம் சாகடிச்சிருச்சு, கொன்றுச்சு, அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே எகிப்துக்கு போனால் அங்கே போத்திபார் யோசேப்புடைய நல்ல குணங்களை பார்த்து தன்னுடைய எல்லாவற்றிற்கும் எஜமானா வச்சது அதிகாரியாக வச்சுருந்தாரு. போத்திபாருடைய மனைவி நிமித்தமாக யோசேப்பு சிறையில் தள்ளப்படுகிற சூழ்நிலை உருவாகுது. முதலாவதாக 12 பேர் இருந்தும் யோசேப்பை தகப்ப நேசித்தார். அப்புறம் சகோதரர்கள்லாம் சொப்பத்து நிமித்தம் அவனை யோசேப்பை வெறுத்தாங்க. போத்திபாருடைய மனைவி நிமித்தம் வந்த சோதனை, சிறைச்சாலையில் அவங்க 2 பேர்த்துக்கு அர்த்தம் சொன்னது, அதனால யோசேப்பை அவங்க மறந்து போனது, ராஜாவுக்கு புரியாத ஒரு சொப்பனம் பிறந்தது. இது எல்லாமே யோசேப்பு எகிப்துக்கு ராஜாவாக அதிபதியாக மாறுவதற்கு ஏதுவாக இருந்தது. பார்த்தீங்களா, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர்த்திட்ட யோசேப்பு திட்டு வாங்கியிருப்பார், அவமானப்படுத்தப்பட்டிருப்பார். அவர் விற்கப்பட்டு அந்த சோதனைகள், போத்திபாருடைய மனைவியினுடைய சோதனையை தாண்டி வாலிப பருவத்தில் எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருந்து தன்னுடைய ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார். வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. என்னன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணிறார் என்று. ஒன்றுக்கும் நாம் சோர்ந்து போகாதபடி யோசேப்பை போல உண்மையுள்ளவர்களாக எழுந்து செயல்படுவோம். நம்மளுடைய வழிகளில் அநேகர் நமக்காக உதவி செய்கிறார்கள் என்று நம்ம மறந்து போகாதபடி அநேகமான முன் உதாரணங்களை நம்ம கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. ஆனால் யோசேப்புக்கு அப்போ தெரியல, நமக்கு தெரியுது. நம்ம அதனால உற்சாகம் உள்ளவர்களாக எழுந்து செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். நடக்கிற எல்லா காரியமும் நன்மைக்காக தான். மற்றவர்கள் நாம் வெறுக்காதபடிக்கு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் இப்படிப்பட்ட காரியங்கள். அதே போல் நாமும் நம்மளுடைய சித்தம் நம்மளுடைய வழியில் நிறைவேறும்படியாக நாம் உண்மையாக இருப்போம், பரிசுத்தமாக வாழ்வோம். மற்றவர்களுடைய தூஷணங்களும் மற்றவர்களுடைய வெறுப்பும் நம்மளை நல்வழிக்கு தான் நம்மளை கொண்டு போகும். ஏன்னா அவர்கள் நம்ம வெறுக்கிறதுனால தேவனுடைய சித்தம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறும். நன்மைக்கு எதுவாக எல்லா காரியத்தையும் கர்த்தர் முடிய பண்ணுவார். மனிதர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நினச்சி உற்சாகமாய் செயல்படுங்க. கர்த்தர் நம்மளை வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. நமக்காக முயற்சி செய்ய அநேகர் உண்டு, அநேகர் நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நினச்சி நம்ம உண்மை உள்ளவர்களாய் செயல்படுவோம். இப்படிப்பட்ட சோதனை நேரம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா மகிழ்ந்துருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.